ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இன்டர்ன்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்லலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேனேஜிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ்லலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரவுண்டுமே வந்து உங்களுக்கு வந்து 1 வீக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன் வித் ஹச்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் ரவுண்ட் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 3 ரவுண்ட். ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷனில் நீங்கள் எவ்வளோ மாதம் வந்து அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மாதம் அவைலபிளாக இருப்பீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் ஜாப் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் லொக்கேஷன் வந்து பெங்களூர், இதுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டைஃபன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஃபரலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபரலாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்லையே, அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.